ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியை ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. அப்படி என்ன நான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் தாயானவள் நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தையே. இதை ஏற்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை மனவேதனைகளையும் தாங்கிக் கொண்டு என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் விட்டார். என் செல்ல பிள்ளையே, நீயும் வெள்ளந்தியைப் போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது அதிலே சிக்கி கொண்டு விட்டாய். எப்பொழுதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டது. இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று, இப்படி இருப்பார்களா, இவர்கள் இப்படி செய்திருப்பார்களா என்று ஒரு பொழுதும் உன் மனதில் நீ நினைத்தது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும். அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்பது இந்த அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால்தான் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கின்றார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல, அவர்களினுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதனை எல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே? இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது. நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைத்தது கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது. அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்தி விட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது அதற்கான சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்திருக்கின்றார்கள் என் தங்கமே. அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள். அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகின்றது அல்லவா?
அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கின்றார்கள் என்பதனை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கப் போகின்றது. ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டிவிடுவது, உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா? அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கின்றார்கள். என் தங்கமே, என் குழந்தைக்கு இதுக்கெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. எல்லோரும் அவர்களினுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தவறுகளே இல்லாத மனிதன் இங்கு யாருமே கிடையாது என்பதையும் அந்த யதார்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தி நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொன்று வருத்தம் இருக்கலாம். உன்னுடனிருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை உனக்கு செய்து விட்டார்களே, இனி நான் யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். அதனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்களாகவும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவார்கள் என்பதனையும் நீ மறந்துவிட வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைகள் தான் என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகின்றார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எண்ணமாவது மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை போலவே இப்பொழுது செய்தும் விட்டார்கள். அதனால் அவர்களினுடைய திட்டமானது நிறைவேறி விட்டது என்று அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அவர்களினுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா? இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுவும் கூடிய விரைவில் வரப்போகின்றது. இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட களங்கமானது துடைத்தெறியப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாவமும் அந்த பழியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்கவே நீங்காது. இந்த தாயானவள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன். தவறுகள் செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றான். உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதினில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதை போலவே பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இங்கு இருக்கின்றது. அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். என் குழந்தையே, என் அன்பு செல்லமே, இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தனையும் இல்லாமல் எந்த எல்லை வரைதான் இவர்கள் செல்கின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்காகத்தான். அவர்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்த்தது. அவர்களினுடைய நாடகமானது இப்பொழுது முடிந்துவிட்டது அல்லவா? இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகின்றது. அந்த கொடியவர்களின் ஆட்டம்
ஆட்டமானது இனி அடங்கி போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் செல்ல குழந்தையே, நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற இந்த கஷ்டத்தில் இருக்கின்ற இந்த அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான். எதற்காகவும் நீ கவலைப்படாதே. இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையை இந்த ஒரு பதிவின் மூலமாக மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கிவிடும். நீ செய்த பாவங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று 2 பெண்கள் இந்த இடத்திற்கு சென்று செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் அவசரமாக கொண்டு சேர்க்கும் பொழுது அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுவார்கள். மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் அதாள பாதாளத்திற்கே தள்ளிவிட்டு விடுவார்கள். மீண்டும் நீ வெளியில் வர முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எந்நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். உன்னோடு இந்த அம்மா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் எந்த விஷயமும் தெரியாமலேயே நீ இருந்து விடக்கூடாது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது அல்லவா? வேண்டும் என்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்களினுடைய முனைப்பு அதிகமாக இருக்கின்றது. எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவேண்டும் என்றாலும், எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, பலவிதமான இன்னல்களை தாண்டி பலவிதமான சோதனைகளை தாண்டி என்றென்றுமே என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த அம்மாவின் துணை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்திவிட அனுமதி கொடுத்து விடுவதே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். என் பிள்ளையே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களின் வார்த்தைகளினால் உன்னை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்றும் உன்னை பலகீனமாக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். இந்த 2 பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கவும் சென்ற இடம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சென்றிருக்கின்ற இடம் எதுவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான்
உனக்கான அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும். இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள், இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் என்னவென்று இந்த அம்மா நான் சொல்லித்தான் உனக்கு புரிய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை, யார் மனதிலும் சரியான விஷயங்கள் ஓடவில்லை. வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுத்து இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இந்த 2 பெண்களும் யாரென்று நீ கட்டாயமாக இந்த நேரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ அறிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் யார் வாழ்க்கையையும் கெடுத்துவிட முடியாது. அப்படி யார் வாழ்க்கையையும் கெடுத்துவிட நினைக்கவும் முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை சற்றென்று பாதித்துவிடும். அது என்ன தெரியுமா? நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். சற்றென்று ஒன்றுமில்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையை நடத்தி விடுவார்கள். இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விடுவார்கள். இதனால் உன் மனது எப்படி பாதிக்கும், இதனால் உன் மனது எத்தனை சோதனைக்கு ஆளாகும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருப்பதில்லை. அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த அம்மா இருக்கும் பொழுது இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடந்தேறாது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்களை நீ தெளிவில் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள், யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருப்பது சரியே அல்ல. இவர்களின் எண்ணங்களினால் உன்னை அழிக்க நினைப்பதும் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒரு பொழுதும் ஏற்புடையதாக இல்லை. அதனால் சரியான தருணத்தில் இந்த அம்மா உனக்கு இந்த விஷயத்தை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு நடக்க இருக்கின்ற அத்தனையையும் நீ சரி செய்து விடுவாய். இந்த அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலையை கொடுத்துவிடும். எப்பொழுதும் போல இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை நீ நம்ப வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்றவள் யார் என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற நேரமும் நெருங்கிவிட்டது. நான் சொல்கின்ற இந்த 2 பெண்களும் அக்காக்களும் தங்கைகளும் ஆவார். உடன் பிறந்த சகோதரிகள். இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது வைத்திருக்கின்ற வஞ்சகம் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத வஞ்சம். இப்படியும் கூட இருக்க முடியுமா என்று, இவ்வளவு வஞ்சகமாக இருக்க முடியுமா என்று, இவ்வளவு வன்மமாக ஒருவர் இன்னொருவர் மீது இருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு உதாரணமாக இவர்களைத்தான் சொல்ல வேண்டும்.
இவர்கள் 2 பேரும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் ஏராளம். இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் அத்தனையும் அதிகம். எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டும் எல்லா உதவிகளையும் அளவுக்கு அதிகமாக இவர்கள் பெற்றிருப்பதையும் வெளியில் சொல்லாமலும் தான் இவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது போன்று எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு உனக்கே இப்பொழுது